பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 33வது நாள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பிலிப்பை பார்த்து அந்த ரதத்தோடே போய் சேர்ந்து கொள் அப்படின்னா அவனை ஓட வைத்தார். நடந்துட்டு இருந்தா அவன் ஓடினான். நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை வேகப்படுத்துவாராக. சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற, எழும்ப முடியாமல் இருக்கிற பலரை ஆண்டவர் இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ஓடுகிறவர்களாய், அதுவும் ரதங்களோடு ஓடுகிறவர்களாய், ஒரு பெரிய நினைக்க முடியாத ஒரு உயரத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. சந்தோஷமா இருங்க, ஜெபத்தோட காத்துருங்க, எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏசப்பா நம்ம கூடவே இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்திலே நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தினுடைய பின்பகுதியும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரதமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பெலன் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அப்படின்னா நெகேமியா அலங்கத்தை கட்டுறாங்க. அலங்கம் இடிந்து போய் கிடக்கிறது. இருக்கிற ஜனங்களை வச்சு ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் அலங்கம் இப்போ கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்ட நாள் வருது. அப்போ அந்த பிரதிஷ்ட நாள் வரும்போது எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. ரொம்ப நாள் தாண்டி வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கிறாங்க. ஜனங்களுக்குள்ள பயங்கரமான துக்கம். அத்தனை பேரும் ரொம்ப துக்கத்தோடு, அப்படின்னா ஏற்கனவே இவங்க சித்தப்பா பெரியப்பா குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேரை இவங்க இழந்துட்டாங்க. நிறைய நாட்களாக இந்த அலங்கம் இடிக்கப்பட்டு கிடந்துச்சு, வசதியே இல்லாமல். ஆனால் திடீர்னு அது கட்டி பிரதிஷ்டை பண்ணுறோன்னு சொல்லும்போது ஜனங்களுக்கு தாங்கவே முடியாமல் அத்தனை பேரும் அழ ஆரம்பித்தாங்க. உடனே தேவ மனுஷர்கள் அவங்கள அமர்த்தி என்ன சொன்னாங்கன்னா, நீ அழ வேண்டாம், விசாரப்பட வேண்டாம், இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தில் என்ன நம்ம கற்றுக்க முடியும்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்கே என்ன அக்கேஷன் அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அப்படின்னா பிரதிஷ்டை அப்படின்றது சந்தோஷப்படுறது. இவ்வளோ நாள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் வடித்த கண்ணீருக்கும் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். ஸோ அந்த நாளில் போய் நீங்கள் அழாதீங்க அப்படின்னு தேவ மனுஷன் சொல்லுகிறார். உலகத்தில் கூட சொல்லுவாங்கல்ல, காலத்தை அறிஞ்சு நீ செயல்படு, நீ எந்த சிச்சுவேஷனில் இருக்கிற, எந்த சூழ்நிலையில் இருக்கிற, அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்னு உலகம் சொல்லும். பாருங்க, சில வீடுகளில் மரண வீடு இருக்கும், இறந்துருப்பாங்க. ஆனால் ஒரு கூட்டம் போய் கொஞ்சம் தூரத்தில் உட்காந்து சிரித்து சிரித்து விளையாண்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ வருத்தமாக இருக்கும். அத்தனை பேர் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்னப்பா இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க? அந்த துக்கத்தோடு, அதான் ஆண்டவர் சொல்லும்போது கூட சொல்கிறாரு, துக்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து துக்கப்படுங்க, சந்தோஷப்படுகிறவங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுங்க. அப்போது நமக்கு ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். எதில் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தயவாய் கத்த தரணும். சிரிக்கிறவங்களோட சிரிக்கணும், சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படணும், உற்சாகப்படுத்துகிற நேரத்தில் அவங்கள உற்சாகப்படுத்தணும். பாருங்கள், ஒரு விஷயம் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் ஒரு லேண்டு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணார். அப்போ ரொம்ப வருந்தி என்னை கூப்பிட்டார், வாங்க பாஸ்டர், நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேண்டு வாங்குகிறோம், நீங்கள் அந்த நாளில் இருந்து எங்களை ப்ளஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, நானும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனேன். அப்போ எல்லாமே ரொம்ப நேர்த்தியாய் ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த விற்கிறவங்க அந்த பத்திரத்தை இவங்க கையில் கொடுக்குற அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாரும் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அத்தனை பேர் மத்தியிலையும் ஒரு சத்தமாக ஒரு அழுக சவுண்டு கேட்குது. எல்லாரும் பயந்துட்டாங்க. எல்லாரும் பின்னாடி திரும்பி போய் பார்த்தா ஒரு அம்மா அந்த விற்கிற வீட்டிலேருந்து வந்த ஒரு அம்மா அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாச்சு. உடனே ஒரு 4 பேர் அவங்கள்ட்ட போய் அழாதீங்கன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க. என்னாச்சு? நான் கேட்குறேன், என்னாச்சு, என்ன நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, அவங்களுடைய தாத்தாவுடைய சொத்தை இன்னைக்கு விற்கிறாங்களாமா. உடனே அந்த அம்மாவுக்கு